கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்திற்காக உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஆவிக்குரிய ஐக்கியத்தில் ஒரு உன்னத நிலையை இவ்வசனம் கூறுகிறது. உன்னத பாட்டு புஸ்தகத்தைப் போல வேறெந்த புஸ்தகமும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஆழமான உறவை விவரிக்கவில்லை. மனைவி தன் கணவனை பார்த்து, நீர் என்னுடையவர், எனக்கு மட்டுமே சொந்தமானவர், நானும் அப்படித்தான் என் நண்பரே, நான் உம்முடையவள், ஒருவருக்கே சொந்தமானவள் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதிரும் வார்த்தைகளால் இவ்வசனம் உள்ளது. கவிதை நடையிலுள்ள இவ்வசனம் கவிதைகளுக்குள் சிறந்த கவிதை எனலாம். தாயின் கருவறையில் எப்படி ஒரு சேய் இருக்கிறதோ, அந்த சேய்க்குள் எப்படி ஜீவன் இருக்கிறதோ, அப்படியே நம் நேசர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாமும், நமக்குள் அவரின் ஆவியும் இருக்கிறது. ஒரு உண்மையான மனைவி எப்படி தன் கணவனை இருதயத்தில் சுமக்கிறாளோ, அவனை மனதிற்குள் சுமந்தது மாத்திரமல்ல, வேறு ஒருவரும் நெருங்காமல் மனவாசலை மூடுகிறாளோ, அதுபோல நாமும் கிறிஸ்துவை இருதயத்தில் சுமந்து வேறொருவரும், அதாவது பாவமோ உலகமோ நுழையாதபடி மனவாசலை மூட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டு இருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது ரட்சிக்கப்படும் போது பூமிக்குரியவர்களாய் இருந்த நாம் மரிக்கிறோம், விண்ணுக்குரியவர்களாய் பிறக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற அந்த நாள் முதல் வாழ்வது நாமல்ல, நமக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறார். அவருடைய சுபாவங்கள் நமக்குள் வளர்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மகிமையின் ராஜாவாக நமக்குள் வந்து வாசம் செய்கிறார். நம்மை அவருடையவர்களாகவும் அவரை போன்ற சாயலை உடையவர்களாகவும் மாற்ற சித்தம் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடையவர், நம்மை சார்ந்தவர். அவர் நம் இரட்சகர், நல்ல மேய்ப்பர். நாம் அவரில் நெருங்கி சென்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்று ரூத் எப்படி போவாசின் பாதத்தருகே படுத்துக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலோ, அப்படியே நாமும் அவரின் பாதத்தில் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அவரில் ஐக்கியம் கொள்வதை காட்டிலும் வேறொரு சந்தோஷம் இல்லை இவ்வுலகில். அவர் லீலி புஷ்பமாகிய நமக்குள் மேய்கிறார், நமக்குள் உலாவுகிறார். அவரின் சத்தத்தை நம்மால் கேட்க முடியும், அவரின் இதய இயக்கங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாம் பூமியில் தாழ்விடங்களில் தோன்றியிருந்தாலும் பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்திருந்தாலும் நம்மையும் நேசித்து உயரே பறக்க அழைக்கிறார், எல்லாம் மறக்க வைக்கிறார். ஆதாம் ஏவாளோடு ஏதேன் தோட்டத்தில் பேசிய தேவன் இன்று நம்மோடும் பேசுகிறார், நம்மையே இன்ப ஏதேனாக மாற்றுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உபத்திரவம் நிறைந்ததுதான். ஆனாலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நாம் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஆத்தும பாரம் கூட சுவையாய் மாறும் ஆத்தும நேசர் நமக்குள் ஜீவிப்பதால், ஆணிக்கொண்ட காயம் கூட ஆறிப்போகும் அவர் நம்மை நேசிப்பதால். எனக்கு அன்பானவர்களே, என்றாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் என்னுடையவர், நான் உம்முடையவன், நீர் லீலி புஷ்பமாகிய எனக்குள் வாசம் பண்ணுகிறீர் என்று சொன்னதுண்டா? இயேசுவை இரட்சகராக, தேவனாக, எஜமானனாக, ஆண்டவராக பார்க்கும் நீங்கள் ஏன் மணவாளனாக பார்க்கக்கூடாது? ஏன் அவருக்குள் மகிழக்கூடாது? இன்றே ஒரு தீர்மானம் எடுப்போமா? எத்தனை தான் வேதனைகள் நம்மை சூழ்ந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்திட முயற்சிப்போமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று. உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று. கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.